காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பெரியாரின் பேரன்பேத்திகள் எத்தனை பேர் என்று கேட்டிருந்தால் அத்தனை பேரும் கையை தூக்கி இருப்பார்கள். பாபா சாஹேப் அம்பேத்கரின் அரசியல் வழியில் வந்தவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டிருந்தால் அத்தனை பேரும் கரம் உயர்த்தி இருப்பார்கள். மார்க்சின் மாணவர்கள் யார் என்று கேட்டிருந்தால் அத்தனை பேரும் கரம் உயர்த்தி இருப்பார்கள். எங்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க. இங்க கருப்புக்கும் நீலத்திற்கும் சிவப்பிற்கும் கருத்து வேறுபாடுகள் உண்டா? ஆம் உண்டு. ஆனால் நீங்கள் பாசிசத்தை கொண்டு வந்து நிறுத்தினால் நாங்கள் மூவரும் சேர்ந்து உங்களை அடிப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் அதான் கேட்டேன். காதுல போட்டிருக்கிற தோடுல, கம்மல்ல, கழுத்துல போட்டிருக்கிற தாலியில, மெட்டியில எங்க வீட்டு பெண்களால், எங்க வீட்டு தம்பிகளால், தங்கைகளால் பிட்டடிக்க முடிஞ்சிரும்னு நீ சொல்லுவேன்னா எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின் வச்சு நீ எவ்வளவு ஏமாத்துவேன்னு நாங்க டவுட் பண்ண கூடாது. 11 லட்சம் பேரை தேர்ச்சின்னு சொல்லிடுறான். 1,36,000 சீட்டு தான் இருக்குது. இந்த 1,36,000 சீட்ல கிட்டத்தட்ட 70,000 சீட்டு. நான் தோராயமா உங்களுக்கு சொல்றேன். 70,000 சீட்டு தனியார், மீதி இருக்கிறது அரசுன்னு வச்சுக்கோங்க. இந்த மீதி இருக்கக்கூடிய சுமார் 60,000 சொச்சம் அரசு சீட்டை டாப்ல இருந்து வரக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் நிரப்பிடுறான். மீதி பிரைவேட்ல இருக்கக்கூடிய 70,000 சீட்டுல 16 மதிப்பெண்கள் எடுத்தவனும் நீட்டு பாஸ், 60 மதிப்பெண் எடுத்தவனும் நீட்டு பாஸ்ன்னு சொல்றான். அந்த தனியார் கல்லூரி யார் அதிகம் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சீட்டை கொடுக்கும். 16 மதிப்பெண் எடுத்தவன் காசு நிறைய கொடுத்தான்னா அவன் டாக்டர் ஆகிறான். 60 மதிப்பெண் எடுத்தவனுக்கு காசு இல்லைன்னா அவன் வெளியில நிக்கிறான்னு சொன்னா, நீட் என்பது தனியார் பெரும் முதலாளிகளுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல் என்பதை பாலன் இல்லத்திலிருந்து நான் உறக்க சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். உள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ், சரி படிச்சுட்டான். 4 வருஷம் MBBS படிச்சுட்டான், முடிச்சுட்டான். அவனுடைய அந்த பயிற்சியும் முடிச்சுட்டான். இப்ப அவன் டாக்டரான்னு கேட்டா கிடையாதுங்கிறான். என்னடா சொல்றேன்னா, நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் வைப்போம், அதை எழுதி பாஸ் ஆகுங்கிறான். அவன் தான் MBBS படிச்சு பாஸ் ஆயிட்டானடா, அவன் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துடுச்சாடா, அது செல்லாது. நான் ஒரு எக்ஸாம் வைப்பேன், நீ எங்க இருந்து கொஸ்டின் கேட்ப? இதே சிலபஸை தான் நான் திருப்பி கேட்பேன். ஏன்டா நீ பைத்தியமா இல்ல நாங்க பைத்தியமாடா? என்னடா நடக்குது நாட்டுல? நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் வச்சு வெளியில அனுப்புறான். வருவியான்னு உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அந்த கொடுமை பரவாயில்லன்னா இங்க ஒருத்தர், ஐயா இந்த மாணவர்கள் போராடுகின்ற நேரத்தில் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்களே, அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல. இந்த படம் பார்ப்பதால் மூளை உற்சாகம் அடைகிறது, சுறுசுறுப்பு அடைகிறது. முதல்ல உங்க எல்லாருக்காகவும் ஒரு பெரிய விசில் ஒன்று அடிக்கலாம்னு நினைக்கிறேனா. அனிதாக்கள் இன்றைக்கு பாதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அப்படி சொல்லலாம். உங்களால் மீதியும் வெற்றி பெறுவார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப உணர்ச்சிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கிறேன், நெகிழ்ச்சியான ஒரு நிலைமையில தான் இருக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆனாலும் கூட இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டே ஆகணுங்கிறதுக்காக இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன். மனசெல்லாம் வீட்டில் இருந்தாலும் மனமெல்லாம் அங்கதான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாதி வெற்றியை அடைந்திருக்கிறோம். நேற்று ஒரு சகோதரி கூட இங்க கேட்டாங்க, பொதுமக்கள் எத்தனை பேர், மாணவர்கள் எத்தனை பேர், காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்படுத்த மாதிரி எடுத்தாங்க. நான் அந்த சகோதரிக்கு சொல்றேன், நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். பெரியாரின் பேரன்பேத்திகள் எத்தனை பேர் என்று கேட்டிருந்தால் அத்தனை பேரும் கையை தூக்கி இருப்பார்கள். பாபா சாஹேப் அம்பேத்கரின் அரசியல் வழியில் வந்தவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டிருந்தால் அத்தனை பேரும் கரம் உயர்த்தி இருப்பார்கள். மார்க்சின் மாணவர்கள் யார் என்று கேட்டிருந்தால் அத்தனை பேரும் கரம் உயர்த்தி இருப்பார்கள். எங்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க. இங்க கருப்புக்கும் நீலத்திற்கும் சிவப்பிற்கும் கருத்து வேறுபாடுகள் உண்டா? ஆம் உண்டு. ஆனால் நீங்கள் பாசிசத்தை கொண்டு வந்து நிறுத்தினால் நாங்கள் மூவரும் சேர்ந்து உங்களை அடிப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். இங்க இருப்பது நட்பு ரீதியான இந்த 3க்கும் ஒரே நோக்கம்தான். அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வாதாரம், முன்னேற்றம், இதுதான். அதுல கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனா 3 பேர் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் என்பதற்கு இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருப்பது சான்று. என்ன நடந்துச்சு தெரியுமா நீட்டுன்னு? நான் கொஞ்சம் பேரெல்லாம் தேடி பார்த்தேன். நீட் அப்படிங்கிற பேர்ல என்னெல்லாம் அட்டூழியம் நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நீங்க ரீகால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய வெற்றி, நாம் அடைந்திருக்கக்கூடிய வெற்றி எவ்வளவு கொண்டாடத்தக்க வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். என்ன தெரியுமா? நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க காதுல போட்டிருக்க தோடுல டார்ச் அடிச்சு பார்ப்பான்.
அதுல வச்சு பிட் அடிச்சிருவோமா நம்ம? காதுல போட்டிருக்க தோடு. இந்துக்களுக்கு ஒன்று என்றால் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம்னு ஒரு கூட்டம் சுத்திச்சு. தாலியை கலத்தி கீழே வைக்க சொல்லிட்டு போய் எக்ஸாம் எழுத சொன்ன போது அந்த கூட்டத்தை எங்கேயும் காணோம். தாலியை கலட்டி கீழே வைக்க சொன்னார்கள் அல்லவா? அந்த தங்கைக்காகவும் சேர்த்து போராடிய நாங்கள் தான் உண்மையான இந்துக்களுக்காக போராடக்கூடியவர்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். அதனால எங்க மதத்தை காட்டி எங்களை பிளவுபடுத்த முடியாது. மெட்டியில பிட்டு வச்சிருவாங்கன்னு சொல்லி மெட்டியை கலத்த சொன்னான். நான் அதான் கேட்டேன், காதுல போட்டிருக்கிற தோடுல, கம்மல்ல, கழுத்துல போட்டிருக்கிற தாலியில, மெட்டியில எங்க வீட்டு பெண்களால், எங்க வீட்டு தம்பிகளால், தங்கைகளால் பிட்டடிக்க முடிஞ்சிரும்னு நீ சொல்லுவேன்னா, எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினை வச்சு நீ எவ்வளவு ஏமாத்துவேன்னு நாங்க டவுட் பண்ணக்கூடாது. இந்த சந்தேகம் வரும் தானே? நீ அதை சொன்னேன்னா, ஒரு காதுல போட்டிருக்கிற கம்மலை வச்சு ஒரு சாமானிய வீட்டு பிள்ளையால, அப்புறம் இங்க ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க. என்ன அஜெண்டா? நீட்டை எதிர்ப்பவர்கள் எல்லாம் ஏதோ அறிவற்றவர்கள், படிப்பதற்கு திராணியற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொண்டு பண்றாங்க. ஏன் உங்களால படிக்க முடியாதான்னு கேட்கிறான். டேய் நல்லா புரிஞ்சுக்கோ, நாங்க ஃபெயிலா போயிட்டு எங்களை எப்படியாவது டாக்டர் ஆக்குன்னு போராடல. 1200க்கு 1176 மதிப்பெண்கள் எடுத்த எங்கள் தங்கை அனிதாவால் ஏன் டாக்டர் ஆக முடியலன்னு சண்டை போடுறோம். எங்க வீட்டு பிள்ளையா ஒரு பிள்ளை 600 மார்க் எடுத்து ஃபெயிலா போச்சுன்னா அதை எப்படியாவது டாக்டர் ஆக்குன்னு ஒன்றை வந்து கேட்க மாட்டோம். அந்த அறிவு எங்களுக்கு இருக்குது. நாங்க தெளிவா இருக்கிறோம். இந்த மதிப்பெண்களை ஏன் புறம் தள்ளுகிறாய்னு கேட்கிறோம். நீட் ஒரு பெரிய ஸ்கேம். எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஆண்டு நீங்க அப்புறமா இணையத்துல தேடுங்க, இந்த ஆண்டு மட்டும் 2025-2026ல 11.12 லட்சம் பேர், 2.6 லட்சம் பேர், 11.26 லட்சம் பேர் நீட் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். நல்லா கேட்டுங்க, 11 லட்சம் பேர் ரஃபா வச்சுக்கங்க, 11 லட்சம் பேர் நீட் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அப்ப 11 லட்சம் பேர் டாக்டர் ஆவானா? அவ்வளவு மெடிக்கல் சீட் இருக்கா? இல்ல. மெடிக்கல் சீட் எவ்வளவு இருக்கு? 1,36,000 சீட் இருக்கு. நல்லா கவனிக்கணும் தம்பி தங்கைகளே, 1,36,000 சீட்டு தான் மொத்த மெடிக்கல் சீட்டு. ஆனால் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 11 லட்சம். இப்ப இந்த 1 லட்சத்தி சரி 11 லட்சம் பேரை தேர்ச்சின்னு சொல்லிடுறான். 1,36,000 சீட்டு தான் இருக்குது. இந்த 1,36,000 சீட்ல கிட்டத்தட்ட 70,000 சீட்டு, நான் தோராயமா உங்களுக்கு சொல்றேன், 70,000 சீட்டு தனியார், மீதி இருக்கிறது அரசுன்னு வச்சுக்கோங்க. இந்த மீதி இருக்கக்கூடிய சுமார் 60,000 சொச்சம் அரசு சீட்டை டாப்ல இருந்து வரக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் நிரப்பிடுறான். மீதி பிரைவேட்ல இருக்கக்கூடிய 70,000 சீட்டுல 16 மதிப்பெண்கள் எடுத்தவனும் நீட்டு பாஸ், 60 மதிப்பெண் எடுத்தவனும் நீட்டு பாஸ்ன்னு சொல்றான். அந்த தனியார் கல்லூரி யார் அதிகம் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சீட்டை கொடுக்கும். 16 மதிப்பெண் எடுத்தவன் காசு நிறைய கொடுத்தான்னா அவன் டாக்டர் ஆகிறான். 60 மதிப்பெண் எடுத்தவனுக்கு காசு இல்லைன்னா அவன் வெளியில நிக்கிறான்னு சொன்னா, நீட் என்பது தனியார் பெருமுதலாளிகளுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல் என்பதை பாலன் இல்லத்திலிருந்து நான் உறக்க சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பெரிய ஊழல். நீங்க தனியார் பெருமுதலாளிகளுக்காகத்தான் நீட்டை நடத்துறீங்க. அதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே. இப்ப நீட்டை விட இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீட் அப்படிங்கிறது நீட் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ங்கிறான். நான் ஒன்று சொல்றேன், இந்த ஒரு படத்துல கேட்பார்ல, எங்களெல்லாம் நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி தான் மோடி நம்மள நினைக்கிறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சு உள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ், சரி உள்ள போயிட்டான், படிச்சுட்டான், 4 வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டான், முடிச்சுட்டான், அவனுடைய அந்த பயிற்சியும் முடிச்சுட்டான். இப்ப அவன் டாக்டரான்னு கேட்டா கிடையாதுங்கிறான். என்னடா சொல்றேன்னா, நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் வைப்போம், அதை எழுதி பாஸ் ஆகுங்கிறான். டே, அவன் தான் எம்பிபிஎஸ் படிச்சு பாஸ் ஆயிட்டானடா, அவன் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துடுச்சாடா, அது செல்லாது. நான் ஒரு எக்ஸாம் வைப்பேன், நீ எங்க இருந்து கொஸ்டின் கேட்ப? இதே சிலபஸை தான் நான் திருப்பி கேட்பேன். ஏன்டா நீ பைத்தியமா இல்லை நாங்க பைத்தியமாடா? என்னடா நடக்குது நாட்டில்? நெக்ஸ்ட்னு ஒரு எக்ஸாம் வச்சு வெளியில் அனுப்புறான். இதை விட ஒரு பெரிய குடும்பம் உங்களுக்குலாம் தி கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி அண்ணாமலை நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வாட்டி விமான நிலையத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நான் சொல்றேன். நீட்டில் 0 மார்க் எடுத்தாலும் டாக்டர் ஆகலாம். நீட் பிஜி எப்படிங்க? நீட் பிஜியில் 0 மார்க் எடுத்தாலும் பிஜி அட்மிஷன் ஒரு சர்ச்சை வந்துச்சு. அப்போ செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்டாங்க, நீட்டில் 0 மார்க் எடுத்தவங்களுக்கும் பிஜியில் அட்மிஷன் கொடுக்கீங்களே, நீட்டு தகுதி தேர்வுன்னு சொன்னீங்களே, 0 மார்க் எடுத்தவனுக்கு ஏன்டா பிஜியில் இடம் கொடுக்குறேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், அந்த தனியார் கல்லூரிகளில் அந்த இடங்கள் நிரப்பப்படாமல் காலியாகவே இருக்கிறது. என்னோட கேள்வி, இருந்துட்டு போது உனக்கு என்ன கவலை?
ஏன்னா தனியார் முதலாளியால காசு வாங்க முடியாது. அப்ப தனியார் முதலாளி காசு வாங்கணுங்கிறதுக்காக நீட்டுல முட்டை மார்க் எடுத்தாலும் நீ சீட்டு கொடுப்ப. என் வீட்டு பிள்ளை 1200க்கு 1176 மதிப்பெண்கள் எடுத்தாலும் நீ சீட்டு கொடுக்க மாட்டேன்னா நீ திருடனா? நாங்க யாரு? இந்த கேள்வியை உறக்க கேட்கக்கூடிய ஒரு இடத்திற்கு இன்றைக்கு இளைய சமூகம் வந்திருக்கிறது அப்படிங்கிறதா எனக்கு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி. பெரிய மகிழ்ச்சிங்கிறது அதுதான். இன்றைக்கு எனக்கு இந்த நீட் போராட்டத்தில் கிடைத்த வெற்றி இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன இன்னைக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார், மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்றாங்க, நேற்று சில மாணவர்கள் அவங்க பார்த்தாங்களாம். அவன்லாம் எங்க இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியல. சில மாணவர்களை பார்த்தாங்களாம். அந்த மாணவர்கள் அம்மையாரிடம் சொன்னார்களாம். என்ன சொன்னாங்களாம்? இந்த தேர்வு ரத்தாயிடுச்சு, நீட்டு வினாத்தாள் கசிந்து தேர்வு ரத்தாயிடுச்சு. அவன் திருப்பி பயிற்சி எடுத்து திருப்பி தேர்வு எழுதணும், கட்டணம்லாம் செலுத்தி திருப்பி தேர்வு எழுதுவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு அந்த மாணவன் சொன்னானா. எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே காது குத்தியாச்சு மேடம். ஏன்டா அப்படி சொன்னான்னு கேட்டா, மீண்டும் ஒரு முறை நான் நன்றாக படிப்பதற்கு எனக்கு இது பேருதவியாக இருந்துச்சு. சரி, நாங்க இப்போ ஒரு கேம் வர்றோம். நீங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு வெற்றி பெற்றீங்கன்னு அறிவிச்சிட்டாங்க, மோடி பிரதமர். நாங்க சொல்றோம் அதெல்லாம் கிடையாது, இந்த எலெக்ஷனை தள்ளுபடி பண்ணுங்க. பரோட்டா சூரி சொன்ன மாதிரி கோட்டையெல்லாம் அழி, முதல்ல இருந்து போடு, திருப்பி எலெக்ஷன் நடத்து. மீண்டும் எங்களுக்கு மக்களிடம் வாக்கு கேட்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நாங்கள் வருவியா வருவியான்னு உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதாவது அந்த கொடுமை பரவாயில்லன்னா இங்க ஒருத்தர், ஐயா இந்த மாணவர்கள் போராடுகின்ற நேரத்தில் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்களே, அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த படம் பார்ப்பதால் மூளை உற்சாகம் அடைகிறது, சுறுசுறுப்பு அடைகிறது. ஐயா யாருன்னு பார்த்தா, மத்தியில் ஆளுபவர்கள் அப்படி, மாநிலத்தில் ஆளுபவர்கள் இப்படி. அப்படின்னா நாம என்ன சொல்றது? இப்ப 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு ஒன்றியத்தை ஆள்பவர்கள், இன்னொன்னு தமிழ்நாட்டை ஆள்பவர்கள். நான் எனக்கு என்ன ஆத்திரம் தெரியுமா? இவன் தாலியை கலத்த சொன்னா அதெல்லாம் விடுங்க. கேரளாவில் ஒரு தங்கையோட உள்ளாடையை கலத்த சொன்னான். செருப்பை கலத்தி அடிச்சிருக்கணும் அன்னைக்கு. என்னடான்னா தங்கையின் உள்ளாடையில அந்த என்ன சொல்றது இருக்கிற மெட்டல், அந்த மெட்டல் மூலம் பிட்டடிச்சிருவாங்களாம். கேரளாவில் பெண்களின் உள்ளாடையை கலட்ட சொன்ன அன்னைக்கே உங்களை எல்லாம் செருப்பை கலட்டி அடிச்சிருந்தோம்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. யார் வீட்டு பிள்ளையை நீ கொச்சப்படுத்துற? அப்ப இங்க என்ன நடக்குது? நீங்க இங்கே ஆதரவு கொடுத்த நம்முடைய தோழர் தெருக்குறள் அறிவு அவர்கள் ஒன்று சொன்னார். அவர் ஒரு போராட்டம் பண்ணார் இதை எதிர்த்து. அது ஜனநாயக ரீதியான போராட்டம். அந்த போராட்டத்தில் அவரை கைது பண்ணாங்க. அப்போ அவர் அழைத்து செல்லப்பட்டார். அவர் முதலமைச்சரை பார்த்ததாக ஒரு செய்தி வந்துச்சு. இல்லை, மாண்புமிகு அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களைத்தான் சந்தித்ததாக அவர் சொன்னார். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவரிடம் ஒன்று சொன்னதாக திரு அறிவு ஒன்று சொன்னார். என்ன சொல்லியிருக்கிறாரு? உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? ஏன்னா பெரும்பான்மை இல்லாமல், பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாமல் நீட்டை ரத்து செய்ய முடியாது என்று அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்னிடம் சொன்னார் என்று சொன்னார். நான் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலிருந்து கேட்கிறேன், பெரும்பான்மை இல்லாத ஒருவர் கம்யூனிஸ்டுகளின் ஆதரவோடு முதலமைச்சராக வர முடியும் என்று சொன்னால், பெரும்பான்மை இல்லாத ஒருவர் இந்த நாட்டை ஆள முடியும் என்று சொன்னால், பெரும்பான்மை இல்லை என்பதற்காக நீட்ட நீங்க முடியாதுன்னு சொன்னீங்க. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீங்கள் முடியாது என்று நினைத்ததை முடித்து காட்டியிருக்கிறது இளைஞர் படை, மாணவர் படை. அதனால இது இன்னும் தொடரும். நான் நிறைவா ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நீட் தேர்வில் அல்ல மோசடி, எல்லோரும் சொல்றதுதான் நீட்டே மோசடி என்பதை உறுதியாக சொல்லுவோம். கருப்பும் நீலமும் சிவப்பும் ஒன்றிணைந்து தொடர்ந்து போராடுவோம். நீட் விலக்கை பெறும் வரை போராடுவோம். ஒன்றிணைத்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும், தம்பி தங்கிகளுக்கும் என்னுடைய சல்யூட்டை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழருக்கு.